5 laws that help you to stay disciplined. கிரிஷ் அப்படிங்கிற ஒரு பையன், அவனுக்கு எப்பவுமே சீக்கிரம் வந்திருக்கணும், ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஆசையும் இருக்கு. ப்ரொகாஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் மார்னிங் அலாரம் அடிக்குது, கிறிஸ் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறான். ஸ்னூஸ் பட்டனை அமுக்கிக்கிட்டே இருக்கான். 8 மணி ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும். அந்த நாள் ஃபுல்லா அவன் ரெகுலேட்டோட அந்த நாளை ஸ்டார்ட் பண்றான். அட் த சேம் டைம் அவன் வீட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல கேஜேன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் 3:30க்குலாம் எழுந்திரிக்கிறான், ஒர்க் பண்றான், அவன் மார்னிங் ரிச்சுவல்ஸ் பண்றான், மெடிடேஷன் பண்றான், ரொம்ப டிசிப்ளினா தன்னோட லைஃபை கொண்டு போயிட்டு இருக்கான். பட் ஆனா ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு கிறிஸ் ஓகே ஃபைன், அவனுக்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. பட் ஆனா கேஜே அவன் லைஃப் பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவன் பெரிய ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெவல்யூஷனே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கான். கிறிஷுக்கு கேஜேவை பார்க்கும்போது அப்பப்போ பொறாமையா இருக்கு, ஜெல்லஸியா ஃபீல் பண்றான். கேஜே கிட்ட போய் கேட்கிறான், டேய் இது எப்படி நீ பண்ண, எப்படி உன்னால இது முடிஞ்சு, நானும் வந்து ஒர்க் பண்றேன், என்னால முடியலையே அப்படின்னு. அப்போ கேஜே கிறிஷ் கிட்ட சொன்ன 5 laws தான் இங்க நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 5 laws கேஜே ஃபாலோ பண்ணது மூலியமா அவன் பிசினஸ் பில்ட் பண்ணான், கரியர்ல சூப்பரா வந்தான், நிறைய மணி ஏர்ன் பண்ணான், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஹர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கான். பட் இந்த டிசிப்ளின் பாத் அவனை சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா 2 இயர்ஸ்ல ஆக்கிருக்கு. ஆனா கிறிஸ் அவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய மணி பார்த்திருந்தாலும் அவனால பெருசா எந்த ஒரு குரூப்பும் பார்க்க முடியல. ஸோ அந்த 5 laws என்ன? கேஜேவோட 5 laws. Number 1, first law of KJ, don't make excuses for your family. உங்க ஃபேமிலிக்காக நீங்க நிறைய பண்ணணும்னு தோணும். உங்க அம்மாக்காக, உங்க அம்மாவை சீக்கிரம் ரிட்டையர் பண்ணணும்னு தோணும், உங்க அப்பாவை சீக்கிரம் ரிட்டையர் பண்ணணும்னு தோணும். அதுக்காக தாங்க நான் இந்த கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஜேர்னிக்குள்ள வந்தேன். நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நான் கான்டென்ட் கிரியேட்டரா மாறி இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க வீட்டுல இருக்கவங்கள சீக்கிரமா நான் வந்து ரிட்டையர் பண்ணணும், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஓகே நான் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. ஆனா நிறைய பேர் இந்த இடத்துல தான் ஃபெல் ஆஃப் ஆயிடுவாங்க. ஃபேமிலியா கரியரா அப்படின்னு வரும்போது அந்த ஒரு இன்ஸ்டன்டா கிடைக்கிற மணிக்காக அவங்களோட எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி வரைக்கும் அதே ரட்டில மாத்திட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஏன் மேபி உங்க ஃபேமிலியில எவ்வளவு பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க அப்பா உங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஓகே இன்ஸ்டன்டா கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு மணி, ஒரு ஜாப், ஒரு ஷிட்டியான ஒரு ஜாப்ல போய் மாட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிஸ்க் எடுக்கவே பயந்துருப்பாங்க. இப்போ வரைக்குமே அவங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. பட் பசங்களுக்காக அவங்க லவ் வச்சிருப்பாங்க, எஸ் அதெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்கள குறை சொல்லிட்டு அவங்களாலதான் என் லைஃப் இப்படி இருக்குங்கிறத விட பரவாயில்ல, ஸ்டார்டிங் ஒரு 6 months to 1 year நான் கஷ்டப்படுறேன், என் லைஃபை நான் பில்ட் பண்றேன், நான் எனக்காக பில்ட் பண்றேன். ஒரு வருஷம் ஓகே ஃபைன் பரவாயில்ல, எங்க அம்மா வேலைக்கு போனா பரவாயில்ல, ஒரு வருஷம் பரவாயில்ல, ஒரு வருஷம் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், எவ்வளவு அசிங்கப்படுறதாலும் பரவாயில்ல இப்படின்னு உங்க ஃபேமிலியை நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லாம இந்த பாத்துல நீங்க நடந்தீங்க அப்படின்னா you will become your imaginary character of KJ, right? கிங் ஜூனியர் அப்படிங்கிற கேஜே இந்த சென்ஸ் கிங் ஜூனியர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேரக்டர் அவங்களால மாற முடியும். பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கிற அந்த ஒரு சில அவமானங்களை நீங்க கொஞ்சம் ஓகே ஃபைன் உங்களால இப்ப முடியல. இப்ப லெட்ஸ் எனக்குள்ளயுமே எப்பவுமே இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ என்னால முடியலனாலும் எப்பவுமே என்னால முடியாது. அப்போ ஒன்ஸ் நான் இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இப்போ கொஞ்சம் நான் அந்த ஒரு இன்ஸ்டன்டான கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா மேபி எங்க அம்மாவை என்னால சீக்கிரமா ரிட்டையர் பண்ணிட முடியும், எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு என்னால ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வரும் அப்படின்னா நம்ம ஒரு சில லைஃப்ல சாக்ரிஃபைசஸ் பண்ண முடியும். நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. ஒரு லைஃப்ல ஒரு ஜேர்னில நீங்க போயிட்டு இருக்கீங்க, இப்போ அதுல இருந்து மணி வரலன்னா பட் மணி வரும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஓகே என்னால நிறையவே ஏர்ன் பண்ண முடியும். ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸாக்டா அப்படிதான், அது உண்மைதான். பட் ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதை விட டபுள் மடங்கு உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பண்ணலாம். உங்க தம்பி வேலைக்கு போன அவசியம் இல்லை, உங்க அக்கா வேலைக்கு போன அவசியம் இல்லை, உங்க அம்மா வேலைக்கு போன அவசியம் இல்லை, எல்லாமே வீட்லயே இருக்கலாம். நீங்க அவங்களுக்காக உழைக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியோட சூப்பர் மேன் மாதிரி. பட் இதுவே இப்போ பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஜாப் போனீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கவங்களும் கடைசி வரைக்கும் ஜாப் போயிட்டே தான் இருப்பாங்க, நீங்களும் கடைசி வரைக்கும் ஜாப் போயிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் இது யாருக்காக பேசிட்டு இருக்கேன்னா ஜாப் போயிட்டு இருக்க எல்லாருக்காகவும் நான் பேசல. நான் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு என்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல பண்ணிட்டு இருக்கேன், அந்த இதுல எனக்கு கொஞ்சம் ஹர்டில் இருக்கு, அவங்களுக்காக நான் அந்த பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து வியூஸ் வரல, லைக்ஸ் வரல, எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது உங்களோட கான்டென்ட்டையோ ஸ்டோரியோ எதுவும் இல்லை, உங்களோட மைண்ட் செட்டை. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஒரு பிடிஎஃப் நான் மேக் பண்ணியிருக்கேன். இது உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பெட்டர் பண்ணி கொடுக்கும், ரைட்? உங்களோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கும். டிசிப்ளின்டா செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு பர்சனா போய் சேஸ் பண்ணிட்டே இருக்காம தன்னால தேடி வர அட்ராக்ட் பண்ண வைக்கிற ஒரு பர்சனா இந்த பிடிஎஃப் மாத்து. லிங்க் கீழே இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் பை அண்ட் மேக் இட் ஃபார் 30 days. இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப் அ லாட், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் திங், செகண்ட் லா ஆஃப் கேஜே, விச் இஸ் சேனலிங் விஷன் டு சம் டிஸ்ட்ராக்ஷன். மார்னிங் இருந்திருப்பீங்க, ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ மார்னிங் ஒர்க் பண்ணல, யாரோ ஒருத்தவங்க வந்து ஏய் பரவாயில்லப்பா நைட் ஆகுல் பிரச்சனையே கிடையாது, நீ எப்போ வேணா ஈவினிங்லேயும் ஒர்க் பண்ணலாம், தப்பே கிடையாது அப்படி சொல்லி சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகே ஃபைன், யா அவரே சொல்லிட்டாரு கரெக்டா தான் இருக்கும், ஓகே நண்பா நீங்க எனக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும் உங்களோட கேட்க அப்படின்ட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க. அதுக்கப்புறமேட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட்லாம் கன்சியூம் பண்ணாம இருக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம், என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணுங்க, தப்பே கிடையாது, படம் பாருங்க, ஒரு நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. போய் படம் பாக்குறீங்க, அப்புறம் அது ரொட்டீனா மாற ஆரம்பிக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மொத்தமா கட் பண்ணுங்க. எஸ், எனக்கு ஃபீலிங் பெயின், ஒரு ஹார்டான ஒரு சுச்சுவேஷனை, ஒரு எமோஷனை உங்களாலேயே அந்த எமோஷன்ல உட்காராம அதுல இருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்து போய் படம் பாக்குறேன், பாட்டு கேட்கறேன்னு போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். இன்ஃபேக்ட் நேத்து எனக்கு பயங்கரமான ஒரு எமோஷன், ஒரு பெயினை நான் ஃபீல் பண்ணேன் எனக்கு உள்ளுக்குள்ள, ஓகே? பட் இருந்தாலும் நான் உங்களை மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகல, நான் உங்களை மாதிரி யார மாதிரியும் போயிட்டு உட்காந்து படம் பார்க்கல, பாட்டு கேட்கல, நான் அந்த எமோஷனோட உட்காந்தேன். ஸோ அதனாலதான் என் மாங்க் மோட நான் சூப்பரா செம்மையா 33 days கொண்டு போயிட்டு இருக்கேன். லைஃப்ல நம்ம திரும்பி பார்க்கும்போது படம் பார்த்தேன் பாட்டு கேட்டேங்கிறது சந்தோஷமா ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்டா நம்ம சொல்லுவோமா? இல்ல நான் இத்தனை நாள் வந்து சூப்பரா இருந்தேன், இத்தனை நாள் நான் பான் பார்க்காம இருந்தேன், இத்தனை நாள் நான் என் பிசினஸ்க்காக உழைச்சேன், போன வாரத்துல என்னோட பிடிஎஃப் சூப்பரா செல் ஆச்சு, போன வாரத்துல நான் ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணேன், போன வாரத்துல நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன், போன வாரத்துல நான் ஒருத்தனோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இருக்கணுமா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த ரெண்டுல எதை நீங்க அதிகமா ஞாபகம் வச்சுப்பீங்க? அப்ப அதுதான் உங்களுக்கான ஒரு விஷயம். நான் படம் பார்த்தேங்கிறதுனா ஓகே ஃபைன், உங்க லைஃப் வீணா போறது யாராலையும் தடுக்க முடியாது. பட் இன்ஃபேக்ட் நான் படம் எதுவுமே பார்க்கல, நான் ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், புதுசா ஒரு விஷயத்த நான் பசங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாரோட மைண்டையும் சேஞ்ச் பண்ணி நல்ல பாதைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். தட் இஸ் வாட் யுவர் பாத். மேக்ஸிமம் ஆஃப் ட்ரீம் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயினான ரீசன் நம்ம எமோஷனோட ஒண்ணு நம்ம உட்காராம இருக்கிறது, ரெண்டாவது டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுக்கு ஆல்டர்னேட்டான வேற சில சீப் டோபமைன்ஸ் எடுத்துக்கிறது. எப்பவுமே ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எப்போ ரீட்டைனா இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்போ அந்த விஷயத்துல மட்டுமே உங்களுக்கு சோகம் துக்கம் இன்பம் எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்க அந்த விஷயத்தோட உட்காரும் போது மட்டும்தான் ஃபோக்கஸ்ங்கிறது கிடைக்கும். பட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, அதனால நான் போய் பாட்டு கேட்கிறேன், படம் பார்க்கறேன், இதெல்லாம் ரிலாக்ஸேஷன் நினைச்சீங்கன்னா, ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது தூங்குறது, வாக்கிங் போறது, நல்ல ஒரு கப் ஆஃப் டீ குடிக்கிறது, நல்ல ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் ரிலாக்ஸேஷன். பட் இஃப் யூ திங்க் என்டர்டைன்மெண்ட் வில் பி ஆர் சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் வில் பி யுவர் relaxation, you are literally cheating on yourself. That's the reason you won't success in your life. You won't have a peaceful mind state, right? So அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, just sit with your thoughts, sit with your emotions, don't distract yourself with some amount of cheap dopamines, right? Number 3, don't expect superhero. No one is superhero here. இங்க யாருமே சூப்பர் ஹீரோ கிடையாது. நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நான் வந்து ஓகே ஃபைன், இப்போதைக்கு நான் வந்து இப்படி வெட்டியாவே இருக்கேன், ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஹெல்ப் மூலியமா நான் என் லைஃபே மாறிடும், இல்ல ஒரு நாள் வரும் அது நான் அந்த நாள்ல என் லைஃபே மாறிடும். இப்படி நீங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி யாருமே வர போறதும் கிடையாது, உங்க லைஃப் மாற போறதும் கிடையாது. ஹூ இஸ் யுவர் சூப்பர் ஹீரோ அப்படின்னு கேட்டா நான் யாரை சொல்லுவேன்னா என்னதான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களோட சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டா நீங்க தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் உங்களோட பாடி தான் உங்களோட வெப்பன், உங்களோட மைண்டு தான் உங்களுக்கான அந்த பாடியை வந்து ப்ராப்பரா ஷேப் பண்ணி கொண்டு வரதுக்கான ஒரு டூல். ஸோ இதை தான் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணி கொண்டு போகணுமே தவிர, எனக்குன்னு ஒருத்தர் சூப்பர் ஹீரோ வருவார் என்னை காப்பாற்றுவார் நினைச்சீங்க அப்படின்னா நோ ஒன் வில் கம் யூ அண்ட் சேவ் யூ. உங்க மாமா நீங்க சூப்பர் ஹீரோவா நினைச்சீங்கன்னா நெவர், நடக்கவே நடக்காது. உங்க அப்பாவை சூப்பர் ஹீரோவா நினைச்சீங்கன்னா ஓகே ஃபைன், தட்ஸ்
சூப்பர் ஹீரோ சென்ஸ் ஓகே, ஒரு ஃபேமிலிக்காக உழைக்கிற கஷ்டம் அது ஓகே. பட் ஆனா அவங்க பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன், அவங்க எனக்காக என்னோட வண்டியை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா யாருமே ஓட்ட மாட்டாங்க. உங்களோட வண்டி, that's your responsibility, it's in your name, right? So you just need to drive your vehicle. No one can help you in this. So no one can save you. You just need to turn your pain into power. ஸோ உங்களோட பெயின் எல்லாத்தையுமே நீங்க பவரா மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்டினரி மேன் போய் எக்ஸ்ட்ராடினரி மேன் வருவான். பட் உங்களுக்குள்ள இருக்கிற பெயினையும் அந்த சஃபரிங்ஸையும் அதை டைவர்ட் பண்ணணும், இல்ல வேற யாரா வந்து என்னை காப்பாத்துவாங்க அது வரைக்கும் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்றீங்கன்னா seriously no one will save. The fourth key of KJ, fourth law of KJ, which is step into easy things. ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்னா சின்ன விஷயத்துல இருந்து கொண்டு போகணும். லெட்ஸ் சே நான் இன்னைக்கு இந்த ஒரு கப்பை எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த கப்பை கொண்டு போய் நான் கழுவி வைக்கிற வரைக்கும் இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சின்ன விஷயம், திஸ் இஸ் ஸ்மால் திங், ஈஸி திங். ஆனா இந்த ஈஸி திங்கை நம்ம பண்ண மாட்டோம். அம்மா கழுவுவாங்க, அப்பா கழுவுவாங்க, வேற யாராவது வாஷ் பண்ணுவாங்க. ஒரு பெட்டை நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா அந்த பெட்டை ப்ராப்பரா அடுக்கி வைக்கணும் எந்திரிச்ச உடனே. தட் இஸ் ஈஸி சிம்பிள் திங். காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற புக் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க தெரியல, பட் அதுல சொல்லியிருக்க விஷயமே நீங்க எல்லாமே கஷ்டமான விஷயத்த நீங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்த கூட ப்ராப்பரா பண்ணீங்கனாலே போதும், அவ்வளவுதான், சிம்பிள். யூ வில் கெட் யுவர் சக்சஸ், யூ வில் கெட் அட்டைன் யுவர் டிசிப்ளின். ஸோ ஈஸியான விஷயங்களை சின்ன சின்னதா பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயங்களை ப்ராப்பரா பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் அந்த எப்படி கோட்டை வருது, அதனால சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களை ப்ராப்பரா பண்ணுங்க. நெக்ஸ்ட், டிசிப்ளின் பிளஸ் பேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு யுவர் பவர்ஃபுல் ஓஷன். டிசிப்ளின் பத்தி நிறைய பேர் பேசுறோம், ஆனா பேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு விஷயத்தை பத்தி இங்க யாருமே பேசுறது. பேஷன்ஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஸ்டார்டட் யுவர் பிசினஸ், இஃப் யூ ஸ்டார்டட் யுவர் கரியர், இஃப் யூ ஸ்டார்டட் யுவர் என்டர்பிரினர்ஷிப் ஜர்னி, you just need to hold your patience. Patience gives you faith, right? Belief இருக்கணும், நான் ஜெயிப்பேன். ஒரு மாசத்துல நான் வந்து ஒரு மாசத்துக்கு ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தேன், நடந்துருமா அப்படின்னா நிறைய பேர் இப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஒரு மாசம் ரொம்ப டிசிப்ளின்டா இருந்தேன், ஆனா ஏன் எனக்கு நடக்கவே இல்லை. ஒரு மாசம் பத்தாதுக்கண்ணா, இன்னும் வேணும். சரி, ஓகே, ஃபைன், சரி வரல. சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் நமக்கு அந்த மெமரி வராது. ஓகே ஃபைன், நம்ம அதை விட்டுருவோம். ஓகே, சோ ஒரு மாசம் பத்தாது, ஒரு மாசத்துல எல்லாம் எதுவுமே நடந்துடாது. யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டெப் இன் டு ஈச் அண்ட் எவ்ரி டே. யூ ஜஸ்ட் நீட் டு ஸ்டெப் இன் டு திஸ். டிசிப்ளின் பழகிறது ஈஸி, டிசிப்ளினை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாரோட சக்சஸும் பாத்தீங்கன்னா இப்படி ஆரம்பிச்சு இப்படி போகும். ஸோ இந்த இப்படி ஆரம்பிக்கிற இந்த ஃபேஸ் தான் ரொம்ப கஷ்டமான ஃபேஸ். இந்த ஃபேஸை ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ் இப்படி இருக்கும். ஆனா சில பேர் என்னன்னா இந்த ஃபேஸ்லயே பாதிலேயே குவிட் பண்ணிட்டு இப்படி போயிடுவாங்க. ஸோ அதனால திரும்பி அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும், திரும்பி வருவாங்க, திரும்பி. பட் இந்த தடவை விட்டதை பிடிக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டியோட, விட்டதை பிடிக்கிறதுனா காமெடி இருந்து ஞாபகம் வச்சுக்காதீங்க. பட் த திங், விட்டதை பிடிக்கிறது இந்த சென்ஸ், இது வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த டிசிப்ளினா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு, லெட்ஸ் சே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்ன வரைக்கும் நான் கான்டென்ட் போஸ்ட் பண்ண போறேன், நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், அதுலதான் நான் வந்து பெரிய ஆளா ஆக போறேன், அதெல்லாம் நம்பிக்கை பிடிங்க. இன்னைக்கு கண்டென்ட் சேச்சுரேட் ஆயிடுச்சு, இது எல்லாமே சேச்சுரேட் ஆயிடுச்சு, பாக்குற டிவில இருந்து கான்டென்ட்ல இருந்து எல்லாமே சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஆனா திரும்பி அதை நீங்க பாக்கலையா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. சும்மா வந்து இது போயிடுச்சு, அது ட்ரெண்ட் பின்னாடி ஓடாதீங்க. நான் அதான் சொல்லுவேன், ட்ரெண்ட் பின்னாடி ஓடவே ஓடாதீங்க. ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு வேற ட்ரெண்ட் இருக்கும். இன்னைக்கு இந்த சட்டை கலர் ட்ரெண்டா இருக்கும், நாளைக்கு வேற ஷர்ட் வந்து ட்ரெண்டா இருக்கும். அப்ப அதுக்காக ஷர்ட்டை மாத்தலாம், நம்ம பண்ணிட்டு இருக்க ஒர்க்கை நம்ம மாத்த முடியாது, ரைட்? ஸோ டோன்ட் சேஸ் ட்ரெண்ட்ஸ், சிம்பிள். ட்ரெண்டை சேஸ் பண்ணவே பண்ணாதீங்க, சீரியஸா சொல்றேன். இதுதான் ட்ரெண்ட், இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே இது வியூஸ் போகுது, அதுக்காக நானும் அதை பண்றேன். நெவர் ட்ரை டு டூ திஸ். ஜஸ்ட் டிசிப்ளின் யுவர் செல்ஃப். இதுதான் டிசிப்ளின். நான் இந்த கான்டென்ட் தான் போஸ்ட் பண்ண போறேன், இதுதான் எனக்கானது அப்படின்னா அதுல ஒரு 30 to 60 days உட்காந்துருக்க ட்ரை பண்ணுங்க, அதுல ஸ்டிக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சும்மா அதை விட்டுட்டு இது ட்ரெண்டா இருக்கு, ஓகே இன்னைக்கு வந்து இந்த ட்ரேடிங் தான் வந்து சீக்கிரமா மணி ஏர்ன் பண்ண முடியும், ஸோ ட்ரேடிங் பத்தி கத்துக்கிறேன். சோல்ஃபுல் ஒர்க்கே கிடையாது ட்ரேடிங். நானே ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு தான், எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த திங் என்னன்னா, யோசிச்சு பாருங்களேன், அதுல என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? பணம் மேக் பண்ணலாம், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியாதனால மற்றவங்களுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? இஸ் திஸ் எனி சோல்ஃபுல் திங் இன் தட்? நத்திங், ரைட்?
எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் என்கிட்ட இருந்தார். அவர் இன்ன வரைக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரான்னு கூட தெரியல. அவ்வளவுதான், பாதியில அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். அவ்வளவுதான். ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணும்போது நீங்க அது வியூஸ் வருது வரல, மணி வருது வரல யோசிக்கவே மாட்டீங்க, பண்ணிட்டே இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேற்ற மாதிரியான உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ரிசல்ட்ஸ் வரது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிள். So I just need to tell you something here, right? You can give love to your family and engage your life's work if you discipline yourself to act on your deepest desires with priority. நீங்க உங்க ஃபேமிலிக்கு லவ் கொடுங்க, தப்பு கிடையாது. உங்க சுத்தி இருக்கவங்களுக்கு லவ் கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா உங்களோட அந்த டீப் ப்ரையாரிட்டி என்ன, டீப் டிசையர் என்ன, டீப்பான அந்த ஒரு பர்பஸ் என்ன, அதை நான் எப்படி அன்லாக் பண்ணலாம். நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இந்த உலகம், இந்த மக்கள் அண்ட் ஸோ இந்த விமன் எல்லாருமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை சூப்பரா ட்ரீட் பண்ணுவாங்க. பட் இது எதுவுமே நீங்க பண்ணாம என்னோட ஃபேமிலிக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறேன், அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, பட் ஆனால் ஓவர் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா சீரியஸா அவங்களுக்கே உங்களை பிடிக்காம போயிடும். ஒரு மனுஷன் எப்போ தன்னோட ஒர்க்கை, தன்னோட ஒரு பர்பஸை ஃபுல்ஃபில் பண்றானோ, ஐ மீன் அதை நோக்கி மட்டுமே அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கானோ, அவன் எல்லா விஷயத்துலயுமே சூப்பரான ஒரு பர்சனா இருப்பான். பட் ஒரு பர்சன் பர்பஸை விட ஃபேமிலி, பர்பஸை விட மற்ற விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்றான் அப்படின்னா சீரியஸா அவன் எல்லாம் அந்த ஒரு விஷயத்துலயுமே சரியா இருக்க மாட்டான். அட் த சேம் டைம் அவனை சுத்தி இருக்கிற எந்த விஷயமே ப்ராப்பரா இருக்காது. So you just need to update your mindset. I just made a PDF. No views, no validation, no love. Still I work. Still I rise. This kind of PDF. It may help you to change your mindset, your transformation, boost your transformation, right? It will help you in your journey, in the journey of your content creation and changing your mindset, and so making you as a disciplined guy. So be strong, stay positive. This is KJ. I just recommend this video to watch you next, right?